Okay, here, half apple, good apple. Okay, இப்போ இந்த ஆப்பிள் நம்ம பார்த்தோம்னா it has some flesh because it contains many nutrient value. And we have a layer, அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, தென் சம் லைட் எல்லோ அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா சீடு இருக்குது. ஓகே, இப்போது இந்த ஆப்பிளில் ஃப்ரூட்டா ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் காம்போசிஷன் சைடு வந்து டெப்த்தாக பார்க்கலாமா? இப்போது உங்களுக்கு நிறைய கெமிக்கல், ஐயோ நமக்கு நியூட்ரிஷன் சயின்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஃபீல் த இன்ஃபர்மேஷன் ஹவ் ஹியூமன்ஸ் ஆர் கனெக்டட். ஓகே, ஸோ யூ சி இந்த ஃப்ளஷில் நிறைய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இருக்குது, கெமிக்கல் மாலிகூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கெமிக்கல் மாலிகூலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேர்ஸ் அ லேயர். இந்த லேயர் இட் ஹாஸ் சம் கெமிக்கல், இதில் நிறைய கெமிக்கல் மாலிகூல் இருக்குது. ஸோ இன் நியூட்ரிஷன் சயின்ஸ் வி சே ரூட் டு ஃப்ரூட் ஃபார்மேஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்லேருந்து செடியிலேருந்து மரம், தென் வி காட் திஸ் ஆப்பிள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃப்ரூட் உருவாகிறதுக்கு நிறைய கெமிக்கலால் இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு ஃப்ரூட்டாகவே கிடைக்குது. கரெக்டாக? ஸோ யார்கிட்ட இந்த ப்ரொடெக்ட் ஆகுது? லெட்ஸ் என்விரான்மெண்டலில் இருக்கிற கெமிக்கல்ஸ். ஸோ இட் மீன்ஸ் சம் கெமிக்கல் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் அதர் கெமிக்கல்ஸ் லைக் தட். இப்போ இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுனால இட் கெட்ஸ் அ ப்ரௌன் இன் கலர், விச் மீன்ஸ் என்விரான்மெண்டலில் இருக்க ஆக்சிஜனால் இது ரியாக்டன் ஆகி இது ஆக்சிடைஸ்ட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆனதுனால இட் கெட் ஆக்சிடைஸ்ட். அதனால் இதில் இருக்க சில நியூட்ரியண்ட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்ருக்கும், பட் இட் ஸ்டில் சேஃப் டு ஈட். இப்போது அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர், ஆக்சிடைஸ்ட் ஆகிடுச்சு, சில நியூட்ரியண்ட் வேல்யூ குறைஞ்சிருக்கும். பட் இப்போது இங்கே அகைன் சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ நியூ ஃப்ளஷ், விச் மீன்ஸ் இன்னும் அதில் இருக்க நியூட்ரியண்ட் வேல்யூவை சம் கெமிக்கல்ஸ் ஆர் ப்ரொடெக்டிங் தட். இப்போது இது ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஃபிசிக்கலாக இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா, எஸ் வி கேன் ப்ரொடெக்டட். லைக் லைட்டாக இதுக்கு மேலே லெமனை போட்டுட்டு வச்சிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு இது ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் ப்ரௌன் கலராக மாறாமல் இந்த பார்ட் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். எப்படின்னா லெமனில் we have ascorbic acid which is nothing but vitamin C. So the apple is rich in what vitamin அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா you will get interestingly vitamin C. கரெக்டா? ஸோ the interesting fact என்னன்னா, it already having some protected chemical. ஸோ இந்த கெமிக்கலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு we has this layer. ஸோ இந்த லேயரை let's most of the protected chemicals like flavonols, polyphenoic acids, இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவனால்ஸ் குரூப்ஸ் இருக்குது. கட் பண்ணதுக்கு அப்புறமா பாலிஃபீனோலிக் ஆக்சிடேஸ் கூட ஆக்சிஜன் கூட இது ரியாக்ட் ஆகுன்றதுனால வி கெட் ஆக்சிடைஸ்ட் திஸ் ஏரியா. பட் இது ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தேர்ஸ் அ ஒன் வே, அதுதான் விட்டமின் சி. ஸோ விச் மீன்ஸ் ஆப்பிள் இஸ் ரிச் இன் விட்டமின் சி அண்ட் இட்ஸ் ப்ரொடெக்டட் பை சம் ப்ரொடெக்டட் கெமிக்கல்ஸ். இப்போ பாலிஃபீனால்ஸ்லாம் இப்போ நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். லைக் இட் கேன் பி யூஸ் ஃபார் மெனி அதர் பர்பஸ் ஃபார் ஹியூமன்ஸ், லைக் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்கின்னை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணோம்? இப்போது ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஏன் இட்ஸ் குட் ஃபார் ஸ்கின்? பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து நம்மளை நிறைய விஷயத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. எதில் இருந்து? ஸ்கின் இஸ் ப்ரொடெக்டிங் த லேயர் ஆஃப் அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் அது மசிலை ப்ரொடெக்ட் பண்ணுது. மசில் இஸ் ப்ரொடெக்டிங் போன் அண்ட் போன் இஸ் ப்ரொடெக்டிங் பிளட் வெசல்ஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ் லைக் நிறையா. ஸோ திஸ் வைட்டமின் சி, த ரிச் வைட்டமின் சி, we all know water soluble vitamin. ஸோ லெஸ் டாக்ஸிசிட்டி. எதனால லெஸ் டாக்ஸிசிட்டி அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் ஸ்டஃப் நம்ம பாடியில் யூஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கிட்னியால் அதை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிட முடியும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேபி லைக் அ பை ப்ராடக்ட், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிட முடியும். பிகாஸ் இட் இஸ் அ வாட்டர் soluble vitamin. ஸோ வாட்டர் soluble எனி அதர் வாட்டர் soluble vitamins which is a less toxicity. So which also means this is good for kidney, your organ. ஸோ நம்ம ஆர்கன் தான் நம்மளை நிறைய விஷயத்தில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. பிகாஸ் யூ நீட் டு ஒர்க் ப்ராப்பர்லி. நம்ம நிறைய மெக்கானிசமில் ஒர்க் பண்ணணும். நம்ம லிவர் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு டைஜஷன் என்சைம்ஸ்லாம் வந்து நிறைய கரெக்டாக ஒர்க் ஆகும். சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து கிடைக்கிற நியூட்ரியண்ட்டோட வேல்யூ நம்ம பாடிக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம மூவ் பண்ண முடியும். டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஹியூமனாக இருக்க முடியும்.
கரெக்டா? ஸோ திஸ் ஆப்பிள் இஸ் ரிச் இன் விட்டமின் சி. இப்போது இது ஆக்சிடைஸ்ட் ஆகாமல் நம்மளால் அதை தடுக்க முடியும் பை ஆடிங் அகைன் விட்டமின் சி. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் விட்டமினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதே விட்டமினை யூஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஹவு லாங்? இப்போ இதே ஆப்பிள் என்னால் ஒரு மாதத்துக்கு அப்புறமா இதை சாப்பிடுவானா? நான் கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். ப்ராக்டிகலி நான் இதை தூக்கி போட்டுருவேன். ஸோ அப்போ நான் இதை ரிப்பீட்டடாக டெய்லி லைஃப்பில் நான் இதை கன்சியூம் பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக டு பி ஹெல்த்தி. ஒபிசிட்டி லைக் ரொம்ப அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க மேபி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே ஹாவ் சம் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் என்ன ஆகும்னா இட் கெட் ஆக்சிடைஸ்ட். ஸோ எல்டிஎல் ஸோ போயிட்டு ஆக்சிடைஸ் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ரால், அது போயிட்டு டெபாசிட் ஆகிடும். ஸோ த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் மெனி திங்ஸ். இப்போ தே ஆர் டூயிங் எ ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டு ரெடியூஸ் தேர் இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் மெனி அதர் சைட் எஃபெக்ட்ஸ். இப்போது அதே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு நியூட்ரிஷன் சைடு இன்னும் கொஞ்சம் ஒமேகா 3 எடுத்துட்டு ஒமேகா 3 எடுக்கிறது டு இம்ப்ரூவிங் த டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். இப்போது அதே கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பர்சனுக்கு ஆக்சிடைஸ்ட் ஆன கொலஸ்ட்ராலை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, அதை சரி பண்ண முடியுமானா எஸ், கண்டிப்பாக சரி பண்ணலாம். அட் வாட் ரேஞ்ச் அண்ட் அவங்களுக்கு அது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குது, எப்படி சரி பண்ணலாம்? Like taking vitamin C, like taking apple. So nutrition side, yes, apple can help, but how much apple can help? அது தெரியாதுல்ல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெகுலர் டைமில் we need to eat some healthy food. 2 மாதத்துக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணேன், வெயிட் குறைச்சேன். அடுத்த 3 மாதத்துக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணலை, ஸோ we are eating junk foods அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கான ரேஷியோஸ் ரொம்ப கம்மி. அப்போது இந்த ரெகுலர் பேசிஸ் நம்ம இதை கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ அதோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். தென் we are using that effect அண்ட் முடிச்சதுக்கப்புறமா இட் ப்ரொடியூஸ் சம் வேஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் அதுவும் வெளியே போகுது. தென் இட் அகைன் ரிப்பீட்டட் இந்த சைக்கிள். ஸோ அகைன் அண்ட் அகைன் இது ரிப்பீட் ஆகிறப்போ ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஒரு ஹெல்த்தி கெமிக்கல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ யூ ஆர் ப்ரொடெக்டட் பை many chemicals. So you need a repeated process. Okay, just simple. Yesterday ஒரு client ஏன் நம்ம டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் கேட்டிருந்தார். அதுக்காக